அர்ஜுனோட கைகள்ல கிராமத்தோட பெருமை இருந்தது. சொந்தங்கள் தடுத்தது. உலகம் உதாசீனப்பட்டுச்சு. குருவோட பாடம் மறுபடியும் உணர்வை தட்டி எடுப்புச்சு. அவன் எல்லாருக்கும் கொடுத்தான் பதில தன்னுடைய பேட்டால. ஜெயிச்சவன் தான். யாருக்கும் கிராமத்தோட ஓப்பன் கிரவுண்ட்ல அர்ஜுன் தன்னுடைய நண்பர்களோட கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தான். கிரிக்கெட் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு மட்டும் இல்ல, அது அவனுடைய கனவு. ஒவ்வொரு ஷாட் அடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய கண்கள்ல எதிர்காலத்தோட பிரகாசம் தெரிஞ்சது. அர்ஜுன், எதுக்காக கிரிக்கெட்ல உன்னுடைய நேரத்தை வீணடிக்கிற? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, கிரிக்கெட்ன்றது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கிடையாது. தலைவரையா, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நீங்க பேசுறீங்க? அது எதுக்காகன்னா, உன் தலையில உன் வயசு வந்த தங்கையோட சுமை இருக்கு. உன் கவனத்தை வேலையிலயோ வியாபாரத்திலயோ செலுத்து, கிரிக்கெட்ல செலுத்தாத. ஏன்னா உன் எதிர்காலம் கிரிக்கெட் கிடையாது. உன்னால என்னைக்கும் ஒரு நல்ல பிளேயரா ஆக முடியாது. கிரவுண்ட்ல நின்னுட்டு இருந்த பசங்க அமைதியா சொன்னதை கேட்டுட்டு இருந்தாங்க. அர்ஜுன் கண்கள்ல இருந்த பிரகாசம் அங்க ஆரம்பிச்சது. அப்படி யாராவது பிளேயர் ஆக முடியும்னா அது என் புள்ள கணேஷ் தான். அவன் அந்த பேட்டை பிடிச்சான்னா மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவன் தான் இந்தியாவோட இன்னொரு சச்சின் டெண்டுல்கர்னு சொல்றாங்க. ஆனா நீ பேட்டை பிடிக்கும் போது நீ பிடிக்கிறது பேட் மாதிரி இல்ல, கம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீ புரிஞ்சுக்கணும். அதாவது கிரிக்கெட்லயும் கில்லி ஆட்டத்திலயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்படி சொல்லிட்டு தலைவர் ஐயா அர்ஜுனை கிண்டல் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. அர்ஜுன் ரொம்ப நேரமா அதே இடத்துல இருந்தான். அப்புறம் மெல்ல மெல்ல அவனோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான். வீட்டுக்கு போனதும் தலைவர் உட்கார்ந்துட்டாரு. அப்புறம் தனக்கு தானே சிரிக்க ஆரம்பிச்சாரு. என்னப்பா விஷயம்? நீங்க உங்களுக்குள்ளே தனியா சிரிச்சுட்டு இருக்கீங்க. சிரிக்காம என்னடா பண்ண சொல்ற? இந்த அர்ஜுன் எப்பெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறத பாக்குறனோ தெரியாம சிரிப்பு வருது. அவன் என்னதான் நல்லா விளையாண்டாலும் உன்னை விட அவன் நல்லா கிரிக்கெட் விளையாட முடியாது. அவனுடைய கையில பேட்டும் பாலும் கில்லி கம்பு மாதிரி தெரியும். கணேஷ் முதல்ல மெல்லமா சிரிச்சான். ஆனா அடுத்த நொடியே ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். அப்பா, நீங்க சொல்றதும் உண்மைதான். ஆனா இன்னொரு உண்மை இருக்குப்பா, அதை நாம ஒத்துக்காம இருக்க முடியாது. என்ன சொல்லப்போனா அர்ஜுன் நல்லா கிரிக்கெட் விளையாடுறான். அவனுக்கு கிரிக்கெட்டோட நுணுக்கங்கள் தான் அவனுக்கு தெரியல. அவனுக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு நல்லவரா அமைஞ்சாருன்னா நாளைக்கு ஒரு நல்ல பிளேயரா அவன் கண்டிப்பா ஆவான். இத கேட்டதும் தலைவரோட முகம் கோபத்துல செவந்து போயிடுச்சு. கணேஷ், என்னுடைய நேரத்தையும் பணத்தையும் போட்டு இருக்கேன். எனக்கு விருப்பமே இல்ல கிரிக்கெட்ல. உன்னை விட எந்த ஒரு ஏழையும் பெரிய பேர் எடுக்க கூடாது. என்னுடைய விருப்பம் என்னன்னா கிரிக்கெட்ல என்னுடைய பேரு தான் பிரபலமா வரணும். நீங்க கவலைய விடுங்கப்பா, அப்படிதான் நடக்கும். இன்னொரு பக்கம் ரொம்ப கவலையோட அர்ஜுன் தன்னுடைய வீட்டுக்கு போனான். அவன் முகத்துல இருந்த சோகம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. என்னாச்சுன்னா, எதுக்கு உங்க முகத்துல இப்படி சோக கலை தாண்டவாடுது? எப்போ கிரிக்கெட் விளையாடினாலும் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டுவாங்க என்ன. இந்த தலைவரை தவிர எப்ப பார்த்தாலும் என்ன கலந்து போக வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்புறம் கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. பேச்சு என் மனசை ரொம்பவே கொடுத்தது. அர்ச்சனா, சில சமயங்கள்ல எனக்கு கிரிக்கெட் விளையாடவே வேண்டாம்னு தோணுது. அர்ச்சனா இதை கேட்டதும் அதிர்ந்து போனா. அண்ணா, மறுபடியும் நீங்க கிரிக்கெட் விளையாடுறத விட்டுருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இப்ப கூடவா உங்களுக்கு புரியல? தலைவரோட பையன் கணேஷும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். இந்த கிராமத்திலேயே அவரோட புள்ள மட்டும்தான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நீங்க முன்னேறத அவரால பார்க்க முடியல. அதனாலதான் அவர் எப்ப பார்த்தாலும் உங்களை தளர்ந்து போற மாதிரி பேசுறாரு. அப்படி நீங்க மட்டும் கிரிக்கெட்டை விட்டுட்டீங்கன்னா அவருடைய எண்ணத்துல அவர் வெற்றி அடைஞ்சிருவாரு. அர்ச்சனாவோட குரல்ல நம்பிக்கை இருந்தது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னா நீங்க ஒரு நாள் பெரிய பிளேயரா வருவீங்க. தான் தங்க சொன்னதை கேட்ட உடனே அர்ஜுனோட மனசுல மறுபடியும் தன்னம்பிக்கை வந்தது. அர்ச்சனா, உன்னுடைய வார்த்தைகள் தான் எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. நீ சொன்னது உண்மைதான். நான் என்னுடைய முழு முயற்சிகளை காலமும் நல்ல மெல்ல கடந்து போயிட்டே இருந்தது. அர்ஜுன் தொடர்ந்து தன்னுடைய கிரிக்கெட் பிராக்டிஸ பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனுடைய கனவோட வேகம் குறையவே இல்லை. அப்பதான் ஒரு நாள் அந்த கிராமம் முழுக்க பரபரப்பா ஆச்சு. கிராமத்தோட மத்தியில தலைவர் எல்லாரையும் ஒண்ணு கூட்டினாரு. ஏன்னா இப்ப அவரு ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காரு. கிராமத்தோட மதிப்புக்குரிய மக்களுக்கும் அப்புறம் வீர இளைஞர்களுக்கு நான் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் இப்போ பெரிய சந்தோஷத்தை உணர்றேன். அதாவது இந்த வருஷம் நம்ம கிராமத்துல முதல் தடவை IPL டோர்னமெண்ட்டை நாம நடத்த போறோம். இந்த டோர்னமெண்ட்ல நம்மளுடைய கிராமத்துல இருக்கிற வெவ்வேறு டீம் பங்கெடுத்துவாங்க. ஒவ்வொரு டீமும் அவங்களுடைய இலக்கா அப்புறம் அவங்களுடைய ஏரியாவை பிரதிபலிப்பாங்க. இந்த ஒரு போட்டி வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல, நம்ம கிராமத்துல இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பமா இருக்கும். இந்த லீக்ல 4 டீம் பண்ணுவாங்க. முதல் டீம் சிவாஜி 11, இரண்டாவது டீம்
வீர இளைஞர்கள் ஸ்ட்ரைக்கர்ஸ். மூணாவது டீம் விவசாய சிங்கங்கள். அப்புறம் நாலாவது டீம் இளைஞர்கள் ஸ்டார்ஸ் கிளப். ஒவ்வொரு டீம்லயும் கிராமத்தில் இருக்கிற திறமையான விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மேட்ச் விதிமுறைகளை படி நடத்தப்படும். அப்புறம் எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மரியாதையும் டிராஃபியும் அப்புறம் பரிசும் கொடுக்கப்படும். தலைவர் பேசி முடிச்ச உடனே கூட்டணி கைப்பற்றலோட எதிர்விட்டது. அற்புதம் தலைவரையா, உண்மையிலேயே நீங்க கலக்கிட்டீங்க. ஆனா இந்த தடவையும் வெற்றி பெற போறது யாருன்னா நம்ம தலைவரோட பையன் கணேஷ் தான். இதை கேட்டு சில பேர் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அர்ஜுன் கூட்டத்துல இருந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தான். அவனோட மனசுல ஒரு உற்சாகமும் இருந்தது, ஒரு பயமும் இருந்தது. நாளையில இருந்து விளையாட்டு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. யார் அவங்களுடைய திறமைகளை காட்ட விரும்புறீங்களோ அவங்க கிரவுண்டுக்குள்ள நல்லா விளையாடி காட்டுறானோ அவனுக்கு தான் அந்த டீம்ல இடம் உண்டு. அர்ஜுனோட இதய துடிப்பு வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. இந்த வாய்ப்பு அவனுக்கே கிடைச்ச மாதிரி அவனுக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அர்ஜுன் வீட்டுக்கு போனான். அவனுடைய முகத்துல நம்பிக்கை அப்புறம் கவலை ரெண்டுமே தெரிய ஆரம்பிச்சது. அர்ச்சனா, இன்னைக்கு தலைவரையா கிராமத்துல ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணாரு. நான் அந்த டீம்ல செலக்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு தெரியும், அதாவது தலைவரையா எனக்கு கண்டிப்பா அவருடைய டீம்ல இடம் கொடுக்க மாட்டாரு. ஆனா முயற்சி பண்றதுல என்ன தப்பு இருக்கான்னு நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல வரேனா, நீங்க நேரா போய் அந்த தலைவரை பார்க்கணும். அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா உங்களை அவரோட டீம்ல சேர்த்துக்க சொல்லி சொல்லணும். அப்படி நீங்க முயற்சியே பண்ணலன்னா உங்களுக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்க சொல்லுங்க. அர்ஜுன் கொஞ்ச நேரம் வரைக்கும் அமைதியா இருந்தான். அவன் அர்ஜுனா சொன்ன விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு ராத்திரி அர்ஜுன் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்காம இருந்தான். அவனுடைய மனசுல ஒரே ஒரு கேள்விதான் சுத்திக்கிட்டு இருந்தது. அவன் தன்னுடைய கனவுக்காக தலைவர் முன்னாடி போய் நிற்க முடியுமா? அர்ஜுன் மறுநாளே முழு நம்பிக்கையோட தலைவர் ஐயா வீட்டுக்கு போயிட்டான். அட அர்ஜுன், நீ என்னுடைய வீட்டுல என்ன பண்ற? தலைவரையா, நேத்து நீங்க ஐபிஎல் சொன்னீங்கல்ல, அப்போ எல்லாரும் முன்னாடியும் எனக்கு நீங்க சொன்ன தெரியும் பத்தல. நான் உங்களுடைய டீம்ல செலக்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்டதும் தலைவர் சிரிக்க ஆரம்பிச்சாரு. உனக்கே தெரியும் நான் உன்னை எப்படியும் செலக்ட் பண்ண மாட்டேன்னு. சும்மா என் வீட்டுக்கு வந்துட்டேன். பாராட்டுதான் ஆகணும். எப்படியோ இந்த ஒரு முடிவை நான் நினைச்சா கூட என்னால் எடுக்க முடியாது. எல்லா பொறுப்பும் இப்போ கணேஷ் கையில தான் இருக்கு. அவங்கிட்ட போய் இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்துல விட்டு போயிட்டாரு. நான் ஒரு வீட்டுல ஒரு ஆளை கணேஷ் மெல்லமா சிரிச்சான். அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா, நீ என்ன நினைக்கிற? பேட்டால 2-3 ஷாட் அடிச்ச உடனே ஒருத்தன் நல்ல விளையாட்டு வீரன் ஆயிடுவானா? இங்க பாரு அர்ஜுன், கிராமத்து கிரவுண்ட்ல பசங்களோட விளையாடுறதும் அப்புறம் ஐபிஎல் டீம்ல விளையாடுறதும் ரெண்டும் வேற வேற விஷயங்கள். நீ இந்த கிராமத்து பசங்களோட விளையாடு. ஏன்னா எங்க டீம்ல நீ செலக்ட் ஆகிறதுக்கு தகுதியே கிடையாது. இப்படி சொல்லிட்டு கணேஷ் அந்த இடத்த விட்டு போயிட்டான். அர்ஜுனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சது. அவன் எதுவும் பேசாம அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தான். அர்ஜுன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய தங்க அர்ச்சனா கிட்ட சொன்னான். அண்ணன், என்ன நடந்தாலும் சரி, நீங்க உங்க தைரியத்தை கைதாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் தலைவர் ஐயாவும் அப்புறம் கணேஷும் 2 பேரும் வாயில் அடிச்சு போய் நிப்பாங்க. உங்களோட விளையாட்டை பார்த்துட்டு வேற வழியே இல்லாம அவங்களே உங்களை பாராட்டுவாங்க. அர்ச்சனாவோட வார்த்தைகள் தளர்ந்து போக இருந்த அர்ஜுனோட மனசுக்கு ஒரு பலத்தை கொடுத்தது. அடுத்த நாள் அர்ஜுன் ரொம்ப வேதனையோட கிரவுண்டுக்கு போனான். அப்புறம் தனியால பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் மறுபடியும் பால் தூக்கி வீசினான். அவனே பேட்டும் அடிச்சான். அப்புறம் அவனே ஃபீல்டிங்கும் பண்ணான். திடீர்னு பின்னாடி இருந்து கைத்தட்டல் சத்தம் கேட்டுச்சு. அர்ஜுன் திரும்பி பார்க்கும்போது அங்க அறிமுகமே இல்லாத ஆளு அவன் கவனமா பார்த்துட்டு இருந்தாரு. உன் மனசுல நிறைய கேள்விகள் ஓடுதுன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு கிரிக்கெட் கோச். உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்ப நல்லா விளையாடுற. உனக்கு சரியான கோச்சிங் தேவைப்படுது, அவ்வளவுதான். அர்ஜுனோட முகத்துல நம்பிக்கைங்கிற சின்ன ஒரு தெளிவு தெரிஞ்சது. ஒருவேளை உனக்கு ட்ரைனிங் நல்லா கிடைச்சதுன்னா என்ன நீ நம்பலாம்ப்பா. கிரிக்கெட் கிரவுண்ட்ல உன்னை எதிர்த்து யாராலையும் விளையாட முடியாது. உனக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா அடுத்த நொடியே அர்ஜுனோட முகம் மறுபடியும் சோகமாயிடுச்சு. ஆனா கோச்சிங் எடுக்கிறதுக்கு என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது. அப்பதான் கோச் சிரிச்சாரு. நான் கடினமா உழைக்கிற பிளேயர்ஸை பத்தி தான் யோசிப்பேன். உன்னுடைய உழைப்பே உன்னுடைய ஃபீஸ்.
உனக்கு கிரிக்கெட்ல இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கத்து தரேன். பேட்டிங்கோட டைமிங், ஃபுட் ஃபோக்கஸ், சமநிலை, ஷாட்ஸை பத்தி புரிதல், அப்புறம் பாலை பிடிக்கிற கலை. அப்படி நீ கடினமா உழைச்சீன்னா நீ ஒரு நாள் இந்த கிரவுண்ட்ல சூப்பரா விளையாடுவ. மக்கள் உன்னை பார்த்து கை தட்டுவாங்க. நிஜமாவா? நீங்க எனக்கு கத்து கொடுப்பீங்களா? ஆனா ஒரு நிபந்தனை, நாளைக்கு காலையில சரியா 4 மணிக்கு. அர்ஜுனோட கண்கள்ல மறுபடியும் பிரகாசம் தெரிய ஆரம்பிச்சது. மறுநாள் அர்ஜுன் காலையில 3:30 மணிக்கு கிரவுண்டுக்கு வந்துட்டான். அவனுடைய அர்ப்பணிப்பை பார்த்து கோச் சிரிக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப அற்புதம் அர்ஜுன், இந்த அர்ப்பணிப்பு தான் உன்னை முன்னுக்கு கொண்டு போவோம். ட்ரைனிங் ஆரம்பமாச்சு. பேட்டை இப்படி பிடிக்க கூடாது, கிரிப்பை லூசா விடு. பேட்டோட ஃபேஸ் நேரா இருக்கணும். பால் வரும்போது வெறும் பலத்தால மட்டும் இல்ல, டைமிங்கோட விளையாடு. அர்ஜுன் ரொம்ப கவனமா கத்துட்டு இருந்தான். இப்போ ஃபுட்டை முன்னாடி கொண்டு வா. கண் பார்வை பந்துல இருக்கட்டும், அப்புறம் ஷாட்டை நேரா அடி. அர்ஜுனும் அதே மாதிரி பண்ணான். பந்து நேரா பவுண்டரியை நோக்கி போயிடுச்சு. சபாஷ், இதுதான் சரியான டெக்னிக். அப்புறம் கோச் அவனுக்கு பால் விளையாட கத்து கொடுத்தாரு. பந்தை வீசும்போது வெறும் கை மட்டும் இல்ல, மொத்தம் பாடியோட சமநிலையும் வேலை செய்யணும். கைய நேரா வெயி, தோலை நேரா வெயி, அப்புறம் மணிக்கட்டை பயன்படுத்து. அர்ஜுன் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா கத்துக்கிட்டான். கொஞ்ச நாள்ல கிரிக்கெட் மேல அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டுச்சு. பால் போடுறதுல பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் ஃபீல்டிங்ல வேகம் வந்தது. மெல்ல மெல்ல அர்ஜுனோட விளையாட்டே மாற ஆரம்பிச்சது. இப்ப அவன் கிராமத்தோட பிளேயர் மட்டும் இல்ல, ஒரு வளர்ந்து வரும் திறமையான கிரிக்கெட்டரா இப்ப மாறிட்டான். அவனுடைய உழைப்பு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பல நாள் கடினமான பிராக்டிஸ்க்கு அப்புறம் அர்ஜுனோட கிரிக்கெட் விளையாட்டுல அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவனுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லயும் டெக்னிக் தெரிய ஆரம்பிச்சது. அர்ஜுன், இப்ப நீ முழுமையா தயாராயிட்ட. எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு. நீ எந்த டீம்ல செலக்ட் ஆனாலும் அந்த டீம் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இத கேட்டதும் அர்ஜுனோட முகத்துல சிரிப்பு வந்தது. ஆனா அடுத்த நொடியே அவன் சோகமாயிட்டான். சார், என் கிராமத்தோட IPL டீம்ல செலக்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா தலைவரும் கணேஷும் என்ன கண்டிப்பா டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அதை பத்தி நீ கவலைப்படாத, நாளைக்கு நான் உன் கூட வரேன். கணேஷ், அர்ஜுனை உன் டீம்ல சேர்த்துக்க. அப்படி அர்ஜுன் உங்க டீம்ல இருந்தான்னா அப்புறம் உங்க டீமை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. உன்னுடைய வெற்றி நிச்சயம். அப்புறம் இந்த கிராமத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். முன்னாடியே வந்தான், அப்பவும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். இவன் எவ்வளவு கஷ்டம் கேட்டானே, திரும்ப திரும்ப வந்து நிக்கிறான். நான் கடைசியா சொல்றேன், நான் அர்ஜுனை டீம்ல சேர்த்துக்கவே மாட்டேன். கோச்சோட கண்கள்ல கோபம் தெரிஞ்சது. ஞாபகம் வச்சுக்கோ கணேஷ், நீ வேணும்னா ஒரு பிளேயரை கொஞ்ச காலத்துக்கு தடுத்து நிறுத்த முடியும். ஆனா அவன் அந்த திறமைய உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு நாள் அர்ஜுனுடைய தேவை உனக்கு நிச்சயமா ஏற்படும். கோச் அர்ஜுனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. நீ அவனை நம்ம டீம்ல சேர்த்துக்கல. நான் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவன் தினமும் காலையில 4 மணிக்கெல்லாம் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் உன் டீமுக்குள்ள வந்துட்டானா அப்புறம் எல்லா பெருமையும் அவனுக்கே கிடைச்சிடும். அதனால தானே அவனை நான் டீம்ல சேர்த்துக்கல. நம்மளுடைய மெயின் பிளேயர் எங்க? அவன் நம்ம கிராமத்தை விட்டு எப்போ போயிட்டானே. என்ன, அப்படி அவன் போயிட்டானா நாம எப்படி மேட்ச் ஜெயிக்கிறது? அவனுடைய சித்தி பொண்ணுக்கு கல்யாணமா? அவன் சொல்றான் அவனுடைய எதிர்கால கிராமத்தினுடைய IPL இல்ல, சிட்டில இருக்கிற பெரிய கிரவுண்ட்ல இன்டர்நேஷனல் IPL இருக்குதான். அப்பா, இப்போ என்ன பண்றது? இப்போதைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அர்ஜுனை டீம்ல எடுத்துக்கலாம் நாம. அர்ஜுன், நான் உன்னை என் டீம்ல சேர்த்துக்க விரும்புறேன். எங்க பிளேயர் எங்களை விட்டுட்டு போயிட்டான். அவங்களால மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அர்ஜுனோட முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சது. ஆனா கவனம் வச்சுக்க, நீ எவ்வளவு வேணாலும் நல்லா விளையாடிக்க. ஆனா பேரு எனக்கு தான். அர்ஜுன் அமைதியா இருந்தான். மேட்ச் நடக்கிற நாளும் வந்தது. கிராமம் மொத்தமும் கிரவுண்ட்ல நிறைஞ்சிருந்தது. 4 டீம்களுக்கு இடையே போட்டி ஆரம்பமாச்சு. முதல் டீம் 20 ஓவர்ல 132 ரன் எடுத்தது. இன்னொரு டீம் 140 ரன் எடுத்தது. இப்ப அடுத்து கணேஷோட டீம். கணேஷ் ரொம்ப அற்புதமா பேட் அடிச்சிட்டு இருந்தான். அவன் தொடர்ந்து 6 அப்புறம் 4 ரன்ஸ் எடுத்துட்டு இருந்தான். ஆனா ஒரு தப்பான ரன் எடுத்ததுனால கணேஷ் அவுட் ஆயிட்டான். இப்ப மொத்த டீமோட நம்பிக்கையும்
அர்ஜுன் மேலதான் இருந்தது. உன்னால முடியும் அர்ஜுன். அர்ஜுன் பெருமூச்சு விட்டான். இப்ப ஆர்டர் ரெடி ஆயிட்டான். இப்ப டீம் ஜெயிக்கிறதுக்கு 12 பால்ல 18 ரன் தேவைப்பட்டது. அர்ஜுன் கோச் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டான். டைமிங் மேல நம்பிக்கை வை, பலத்துல இல்ல. முதல் பால் 4, ரெண்டாவது பால் 2 ரன், மூணாவது பால்ல அற்புதமான சிக்ஸர். அந்த கிரவுண்டே கைத்தட்டலால எது ஒழிச்சது. கடைசி பால்ல ஒரே ஒரு ரன் தேவைப்பட்டுச்சு. அர்ஜுன் ரொம்ப அமைதியா ஷாட் அடிச்சான். அப்புறம் டீம் ஜெயிச்சிருச்சு. மாவட்ட கிரிக்கெட் ஒன்றியத்தின் பிரதிநிதி டீமோட வெற்றியை அறிவிச்சாரு. இந்த வருஷம் கிராமத்துல வெற்றி பெற்ற டீம் எதுனா கணேஷ் 11. அர்ஜுனை ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டாங்க. இது என்னுடைய தனியால் வெற்றி கிடையாது, இது எங்க கிராம தலைவரோட வெற்றி, அப்புறம் கணேஷோட வெற்றி. அப்படி அவங்க என்ன டீமுக்குள்ள சேர்த்துக்கலன்னா எனக்கு கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. இதை கேட்டதும் கணேஷோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சது. அர்ஜுன், என்ன மன்னிச்சிடு. நானும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் உன்னை தடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா உன்னுடைய வெற்றியை கூட எங்க பேர்ல கொடுத்துட்ட. தலைவர் ஐயா உணர்ச்சி வசப்பட்டாரு. இனிமே இந்த டிராஃபி உன்னுடையது அர்ஜுன். அப்புறம் உன்னை நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. அர்ஜுன் சிரிச்சான். அவனுடைய கனவு இன்னைக்கு கிரவுண்ட்ல உண்மைக்கான ரூபத்தை எடுத்தது. எப்பவும் பெரிய வெற்றிங்கிறது டிராஃபி கிடையாது, அதுதான் நம்பிக்கை. அது ரொம்ப மோசமான வார்த்தைகள், தடங்கள், கேலி இதெல்லாம் நிறைஞ்சிருந்தோம் முடியாது. ஏன்னா உண்மையான வீரன் யாருன்னா விளையாட்டுக்கு முன்னாடி மனித தன்மையை ஜெயிக்கிறவன்.